அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு. ரொம்ப நாளா நான் படிச்சுட்டு இருந்தேன். சரிங்களா? அதனால வீடியோ அப்படிங்கிறது போட முடியல. அந்த படிக்கும்போது ஒரு மெத்தட் அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுச்சு. அத உங்க எல்லாருக்குமே சொல்லலாம் அப்படிங்கிறது தான் என்னோட இந்த வீடியோவோட மோட்டிவ். சரியா? அத சொல்லிட்டோம் அப்படின்னா, நீங்களும் அந்த மெத்தட யூஸ் பண்ணி படிக்கலாம் அப்படின்னு தான். இப்ப இந்த வீடியோவ பார்த்துட்டு, சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு இந்த மெத்தட் அப்படின்லாம் சொல்லக்கூடாது. என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்க இந்த வீடியோவ பார்த்துட்டு, அந்த மெத்தட நீங்க ஃபாலோ பண்ணிட்டு, 1 வாரம் கழிச்சோ, 2 வாரம் கழிச்சோ, கீழ கமெண்ட் செக்ஷன்ல பண்ணா தான் 4 பேருக்கு தெரியும். இந்த மெத்தட் எப்படி ஒர்க் ஆகுதா, ஆவலையா அப்படின்ட்டு. உடனே என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, கீழ அந்த மாரி கமெண்ட் பண்ணாதீங்க. அந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்க. யூஸ் பண்ணிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பண்ணதுக்கப்புறம் கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே. இந்த வீடியோக்குள்ள நம்ம இப்ப போலாம். ஃபர்ஸ்ட் எப்படி மறக்காம படிக்கிறது? இப்போ ஒரு விஷயம் நீங்க படிக்கிறீங்க. 1 நாள் கழிச்சோ, 2வது நாள் கழிச்சோ மறந்து போயிரும் நம்மளுக்கு. என்ன சொல்லுவாங்க எல்லாருமே? ரிப்பீட் ரிவிஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ரிப்பீட் ரிவிஷன் அப்படிங்கிறது, இப்போ நீங்க ஒரு புத்தகம் எடுக்கிறீங்க, இல்ல ஒரு தலைப்பு டாபிக் எடுக்கிறீங்க அப்படின்னா, அந்த தலைப்ப ஒரு 2 டைம், 3 டைம் படிக்கலாம். அதுக்கு மேல உங்களுக்கு படிக்கிறதுக்கு டைம் இருக்காது. ஏன்னா நம்மளுக்கு வரிசையா அப்கமிங்ல அடுத்தடுத்த டாபிக் நம்ம படிச்சுட்டே போயிட்டு இருந்தா தான் என்ன பண்ண முடியும்? ஒரு சிலபஸ ஒரு குறிப்பிட்ட கால அளவுல நம்மளால முடிக்க முடியும். இல்லன்னா நம்ம அதையவே ரிப்பீட் ரிவிஷன் பண்றோம் அப்படின்னா, அந்த ரிப்பீட் ரிவிஷன் பண்ணும்போது மட்டும் தான் உங்களுக்கு என்ன இருக்கும்? அது நினைவுல இருக்கும். அந்த ரிப்பீட் ரிவிஷன் என்ன பண்ணுவீங்க? ஸ்டாப் பண்ணிட்டீங்க அப்படின்னா, என்ன ஆயிடும் அப்படின்னா, அந்த இன்ஃபர்மேஷன் மறந்து போயிரும். அப்ப அத எப்படி நினைவுல வச்சுக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஒரு 4 மெத்தட் இருக்கு. ஒண்ணு பார்த்தீங்க அப்படின்னா, குரோனாலஜிக்கல் ஆர்டர் மெத்தட். அதுக்கடுத்து இது 4யுமே நீங்க யூஸ் பண்ணணும். ஒரு இன்ஃபர்மேஷன் படிக்கிறீங்க அப்படின்னா, இந்த 4ல 4மே எல்லா இடத்துலயும் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா, யூஸ் பண்ண முடியாது. ஏதோ 1, 2 இடத்துல இது மாரி வந்துரும். சரியா? இப்போ எக்ஸிஸ்டிங் நோன் இன்ஃபர்மேஷன். இது என்ன எக்ஸிஸ்டிங் நோன் இன்ஃபர்மேஷன்? இதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். அதுக்கடுத்து 3வது ஷார்ட்கட் மெத்தட். இந்த ஷார்ட்கட் அப்படிங்கிறது அந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு ஷார்ட்கட் போடுற மாதிரி சில பேர் ஷார்ட்கட் போடுவீங்க. அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. சரியா? ஷார்ட்கட்னா ஒரு ரீசனான ஒரு ஷார்ட்கட்டாக இருக்கணும். சரியா? இப்போ இந்த நம்பருக்கு போடுற ஷார்ட்கட்டு இதெல்லாம் இப்போ ஒரு நம்பருக்கு நீங்கள் ஷார்ட்கட் போடுறீங்க அப்படின்னா, அந்த நம்பரை எங்கே பார்த்தாலும் அதே ஷார்ட்கட் தான் ஞாபகம் வரும். இப்போ இந்த இடத்துல ஒரு ஷார்ட்கட் அந்த நம்பரை வச்சு அந்த இடத்துல ஒரு ஷார்ட்கட்டை போட்டு அதே நம்பர் வேற ஒரு இடத்துல வேற ஒரு ஷார்ட்கட் போட்டோம் அப்படின்னா, இது எப்படி உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும்? தப்பு இல்லையா அது? அதனால அது பண்ணக்கூடாது. அதுக்கடுத்து 4வது ஒரு மெத்தடு கம்பேரிசன் மெத்தட். சரியா? இந்த 4யுமே நான் ஒரு எக்ஸாம்பிள் வச்சு நான் சொல்றேன். நீங்க அதை பார்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் குரோனாலஜிக்கல் ஆர்டர். குரோனாலஜிக்கல் ஆர்டர்னா என்ன அர்த்தம்? காலவரிசை அப்படிங்கிறது. இது நம்ம அதிகமா கொஸ்டின்ல பார்த்துருந்துருப்போம். காலவரிசை அப்படிங்கிறது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லிடுறேன். என்ன அப்படின்னா, யூனிட் 6 இருக்கு இல்லையா? ஆங்கிலேய ஆட்சிக்கு எதிரான தமிழகத்தில் நடந்த தொடக்க கால கிளர்ச்சிகள். அதை இங்கிலீஷில் என்ன சொல்லுவீங்க? ஏர்லி அப்ரைசிங், அப்புறம் பிரிட்டிஷ் ரூல்னு சொல்லிட்டு வரும் இல்லையா? அதுதான். அதில் ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன். குரோனாலஜிக்கல் ஆர்டரில் எப்படி படிக்கலாம் அப்படின்னு. நீங்கள் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் ஏதோ ஒரு இடத்துல நீங்கள் எழுதி வச்சுட்டிங்கனாலே அது உங்களுக்கு ஃபோட்டோ காப்பியாக பதிஞ்சிரும். இப்போ எனக்கு ஃபோட்டோ காப்பியாக ஒன்று பதிஞ்சிருச்சு. அதை நான் அப்படியே எழுதுறேன் பாருங்க. என்னடா இவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கக்கூடாது. அந்த ஃபோட்டோ காப்பியாக உங்களுக்கு மனசில் பதிஞ்சிரும். சரி, ஓகே. யார் எடுத்துக்க போகிறோம் அப்படின்னா, அந்த யூசப் கான் அப்படிங்கிற ஒரு நபர் இருப்பார். அதாவது மருதநாயகம். யூசப் கான், கான் சாஹிப், மருதநாயகம். அவர் எங்கே மதம் மாறுவார்? பாண்டிச்சேரியில் மதம் மாறுவார். சரியா? அந்த புதுச்சேரின்னு சொல்லுவாங்க இல்லையா? அதில் மதம் மாறுவார். இப்போ நான் சொல்கிறேன் பாருங்க. அவர் ஃபர்ஸ்ட் இந்த கிளைவு படையில் எப்போ ஜாயின் பண்ணுவார் அப்படின்னா 1752. சரியா? நல்லா நோட் பண்ணிக்கணும். கிளைவு படையில் ஜாயின் பண்ணுறாரு. அதே அடுத்ததில் 1752 டு 1754 என்ன நடக்கும் அப்படின்னா, திருச்சிராப்பள்ளி முற்றுகை அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வரும். சரியா? திருச்சிராப்பள்ளி முற்றுகை. அதில் ஜாயின் பண்ணுவார். அதில் கலந்துப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அடுத்து இந்த 1754 தூக்கி எழுதுங்க. 54 எழுதுனீங்க அப்படின்னா மதுரையில் ஆளுநராக பொறுப்பேற்பார். அதே போல் 1761 இதில் திருநெல்வேலி இருக்கு இல்லையா? அதில் ஆளுநராக பொறுப்பேற்பார். இது தெரியுதுங்களா? திருநெல்வேலியில் 1761 மே 16 தான் அந்த 3 கோட்டையை கைப்பற்றார் இல்லையா? என்ன காரணம்? திருநெல்வேலியில் ஆளுநராக இருக்கிறது தான் காரணம். இப்போ புரியுதா? இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல.
அப்படி நீங்கள் படிச்சிங்களா என்னென்னு. அப்படி படிச்சிருந்தீங்க அப்படின்னா வெல் அண்ட் குட், உங்களுக்கு வந்து பரவாயில்ல, நீங்கள் வந்து கரெக்டான மெத்தடில் படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது அர்த்தம். சரி, ஓகே. இப்போ இந்த இடத்துல பாருங்கள், இந்த 1754 61 1759 அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். இந்த இடத்துல என்ன நடந்திருக்கும்? அந்தநல்லூர் போர் அப்படிங்கிறது இருக்கும். சரியா? அந்த அந்தநல்லூர் போரில் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க? அந்தநல்லூர் போரில் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க? இவர் கான் சாஹிப் மருதுநாயகம் அப்படிங்கிற ஒரு பூலித்தேவரை தோற்கடிச்சிருப்பார். இது நீங்கள் 10வது புத்தகத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இருக்காது. எங்கே இருக்குது? அப்போ 8வது புத்தகத்தில் இருக்குது. அப்போ இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு 10வது புத்தகத்தை படிக்கிறீங்க, அதாவது இந்த லெசன் வந்து எதில் கவர் ஆகும்? 8th, அப்புறம் 10th, அதுக்கடுத்து 11th ஹிஸ்ட்ரி. இந்த 3 இடத்துலையுமே வந்து கவர் ஆகுது. அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா, இது 3ஐயும் ஒரேடியாக நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு குழப்பம். அதனால் ஒவ்வொன்றா தெளிவாக படிங்க. தெளிவாக படிச்சுட்டு அந்த ரிவிஷன் ஒன்று பண்ணுவோம் இல்லையா? அந்த ரிவிஷன் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ 10வது புத்தகத்தை எடுக்கிறீங்க, ரிவிஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா, அந்த 11வது இன்ஃபர்மேஷனையும் 8வது இன்ஃபர்மேஷனையும் அங்கங்கே உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் எழுதுங்க. ஒரு சில பேர் இதில் நிறைய பேர் மிஸ்டேக் பண்ணுறது என்ன தெரியுமா? இப்போ நீங்கள் 10வது புத்தகத்தை எடுத்து படிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இடத்துல 1759 10வது புத்தகத்தில் என்னென்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பான்னு மட்டும் சொல்கிறேன். 10வது புத்தகத்தில் 1760 ஸ்ட்ரெயிட்டாக, ஏன்னா இவரோட யார் இந்த கான் சாஹிப் மருதுநாயகம் அவர் வந்து 1760 தான் கொடுத்துருப்பான். என்னென்னா இந்த பீரங்கி படம் வந்து வந்துச்சு, அதுக்கு முன்னாடி வந்து மராத்திகளோட கடும் போரில் ஈடுபட்டாங்க ஆங்கிலேயர்கள், அதனால 1760 பீரங்கி படம் வர வரையும் இவர் வந்து வெயிட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அடுத்து 1761 மே 16 3 முக்கிய கோட்டை வந்து கைப்பற்றுவார். சரியா? அடுத்து என்ன கொடுத்துருப்பாங்க? 1764, ஏன்னா 64 பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு இருந்திருப்பாரு பாளையக்காரர்கள்கிட்ட, அதனால அந்த தேச துரோக வழக்கை போட்டு தூக்கில் போட்டுருவாங்க. அதுக்கடுத்து பூலித்தேவர் 1764 வந்து அந்த 3 கோட்டையை வந்து கைப்பற்றுவார். அடுத்து 1767 பூலித்தேவரோட சாப்டர் வந்து க்ளோஸ் ஆயிரும். ஏன்னா கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவர் திருப்பி வந்து அந்த கோட்டையெல்லாம் கைப்பற்றிடுவார். இவர் வந்து அதுக்கு மேலே ஒரு ஸ்டோரி வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க இவருக்கு. புரியுதா என்ன அப்படின்னு? அப்போது இது படிக்கும்போதே என்ன பண்ணணும் அப்படின்னா, 1760 தான் ஸ்டார்ட் ஆகுது. அப்போது 1759 ஒரு இடத்துல நம்ம படித்தோம், அதை தூக்கி அங்கே போய் என்ன பண்ணணும்? எழுதணும். இப்போ இன்னொரு சினாரியோ என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, இந்த 1760 ஆனால் 59 ஏதோ ஒன்று படித்தோம் அப்படின்னு இருக்கும். இல்லை ஒரு சில பேருக்கு ஞாபகமே வந்துடும். என்னென்ன, பூலித்தேவர் வந்து இவர் தோக்கடிச்சாரு, யார், யூசுப் கான் வந்து தோக்கடிச்சாரு, மருதுநாயகம் தோக்கடிச்சாருன்னு நீங்கள் சொல்லுவீங்க. உங்களுக்கு ஆனால் மைண்டில் ஞாபகம் இருக்கும். ஆனால் இது இந்த இடத்துல உங்களுக்கு மறந்துடும். அது அந்தநல்லூர் போலா இல்லை வேற என்ன பேட்டில் அப்படிங்கிறது மறந்துடும். ஏன்னா அந்த ஊர் பேர் மறந்துடும். அப்போ நம்ம என்ன பண்ணுவோம்? 8வது புத்தகத்தில் தான் இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியும். அது நம்ம நடந்து போய் எடுக்கிற தூரத்தில் தான் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியும். ஆனால் நம்ம என்ன பண்ண மாட்டோம்? எடுக்க மாட்டோம். என்ன பண்ணுவோம்? அப்புறமேல் நம்ம அதை பார்த்துக்கலாம், அந்த இன்ஃபர்மேஷன் அப்போ படிக்கும்போது பார்த்துக்கலாம். இதுதான் மிகப்பெரிய மிஸ்டேக். இதை யாருமே தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. ஒரு இன்ஃபர்மேஷன் தெரியல, திடீர்னு நான் தூங்கிட்டு இருப்பேன், அதாவது தூங்கிட்டு இருப்பேன்னு வச்சுக்கோங்களேன், நைட்டு படுத்துடுவேன் தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ என்ன பண்ணுவேன்? நம்ம அன்னைக்கு என்னென்ன படித்தோம் அப்படிங்கிறத சும்மா அப்படி ரிவைன் பண்ணுவேன். ஏன்னா தூக்கம் வரணும் இல்லையா? தூக்கம் வர்றதுக்கு இதெல்லாம் நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்மள அறியாமலே தூங்கிடுவோம். சரியா? அதுதான் உண்மை. என்ன ஆகும் அப்படின்னா, அப்போ நீங்கள் ரிவைன் பண்ணும்போது ஒரு இடத்துல நீங்கள் ஸ்டக் ஆகிடுவீங்க. அப்போ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, சரி நம்ம அதை காலையில் பார்த்துக்கலாம், அப்படிலாம் இல்லை, பக்கத்துலேயே தான் புக் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே லைட்டை போட்டு அப்படியே புத்தகத்தை எடுத்து அந்த இன்ஃபர்மேஷனை பார்த்துட்டு படுத்துருங்க. அவ்வளோதான். நான் உங்களை வந்து அப்படியே பேராவாக படிக்க சொல்ல, ஏதோ ஒன்று இயர் நீங்கள் அன்றைக்கி படிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயம்லாம் நான் சொல்கிறேன். சரியா? அப்போது அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் வந்து குரோனாலஜிக்கல் ஆர்டர் மெத்தடில் படிக்கிறது. ஏன்னா இங்கே பாருங்கள், 52, 52லேருந்து 54, 54 இங்கே ஸ்டார்ட் ஆகுது, அதுக்கடுத்து 61. இந்த 61 தான் திருநெல்வேலியில் ஆளுநராக இருப்பார். 61 மே 16 அந்த 3 கோட்டையை வந்து கைப்பற்றுவார். என்னென்ன கோட்டை? வாசுதேவநல்லூர் கோட்டை, பனையூர் கோட்டை, நெற்கட்டும் செவல் கோட்டை அப்படிங்கிறத 3 கோட்டையை வந்து கைப்பற்றுவார். இது புரியுது என்னன்னு? இதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த இவரோட பிறந்த இதெல்லாம் கொடுத்துருப்பாங்க. யாருன்னா இவருக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. நம்ம பூலித்தேவர், அப்புறம் வேலு நாச்சியார், அதுக்கப்புறம் வேற யார், கட்டபொம்மன், இவங்கெல்லாம் கொடுத்துருப்பாங்க. அப்படின்னா அதையும் நம்ம வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அதெல்லாம் வந்து ஷார்ட்கட் மெத்தடுக்குள்ளே வந்துடும். ஓகேவா? அதை நான் வந்து அப்போ சொல்கிறேன்.
சரி, ஓகே. இது புரிஞ்சுதுங்களா? எதை படிச்சாலும் இனிமேல் என்ன பண்ணணும்? குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல படிக்க பாருங்க. இந்த எப்படி எந்த சப்ஜெக்ட் நான் குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல படிக்கிறது அப்படின்னா, ஹிஸ்ட்ரி இருக்கு இல்லையா? ஹிஸ்ட்ரி, அப்புறம் இந்த யூனிட் 6 இதெல்லாமே என்ன பண்ணலாம்? நம்ம குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல படிக்கலாம். அடுத்த மெத்தட் எக்ஸிஸ்டிங் நோன் இன்ஃபர்மேஷன். அது என்ன எக்ஸிஸ்டிங் நோன் இன்ஃபர்மேஷன்? ஆல்ரெடி தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் அப்படின்னு அர்த்தம். சரி, ஓகே. அது என்ன ஆல்ரெடி தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன்? உங்களுக்கு ஆல்ரெடி நல்லா படிச்சிருப்பீங்க, அது உங்களுக்கு மறக்கவே மறக்காது. அதுதான் ஆல்ரெடி தெரிஞ்சது அப்படிங்கிறது. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், உங்களுக்கு தெரிஞ்சது தான் நான் சொல்ல போகிறேன், தெரியாதெல்லாம் சொல்ல மாட்டேன், தெரிஞ்சது தான். சரியா? இப்போது 1878 இந்த நம்பரை பார்த்தா என்ன ஞாபகம் வருது? என்ன திடீர்னு கேட்குற, எனக்கு எப்படி ஞாபகம் வரும் அப்படின்றீங்களா? ஒன்றும் இல்லை, 1878 தி இந்து அப்படிங்கிறது வந்திருக்கும். ஏன்னா இந்த தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படிங்கிற ஒரு லெசனில் கொடுத்துருப்பாங்க, தேசியவாத பத்திரிகையின் தொடக்கம் தி இந்து மற்றும் சுதேசமித்திரன் அப்படின்னு சொல்லிட்டு. சுதேசமித்திரன் வந்து 1891, 99 என்ன ஆகும்? 4 இதெல்லாம் மாறும். இதெல்லாம் வந்து விட்டுருங்க, இது வேணாம், நான் இந்த எக்ஸாம்பிள் வச்சு சொல்கிறேன். இப்போ இந்த 1878 தி இந்து நியூஸ் பேப்பர் வந்துச்சு அப்படிங்கிறது தெரியும். இதே 1878 தான் இந்திய புதையல் சட்டம் அப்படிங்கிறது வந்திருக்கும். இது படிச்சிருக்கீங்களா? இல்லை ஞாபகம் இருக்குங்களா? 9வது புத்தகத்தில் படிச்சிருப்பீங்க. அதே யூனிட் 6 தான் இது கவர் ஆகும். சரியா? என்னடா எல்லாமே யூனிட் 6 சொல்கிறேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. இதுதான் நான் படிச்சுக்கிட்டு இருந்தேன் கொஞ்ச நாளாக. அதனால் இந்த இதில் தான் எனக்கு இந்த மெத்தட்லாம் வந்து தோணுச்சு. இது யாருமே வந்து சொல்லிலாம் நான் படிக்கல. சரியா? ஏன்னா நான் படிக்கும்போதே இந்த மாதிரி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அது இல்லாமல் உங்களுக்கு ஞாபகம் வந்து வரும். சரியா? சரி, ஓகே. இந்த 1878, ஏன்னா 1877 டி முத்துசாமி அப்படிங்கிறவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதியாக வந்து அமர்த்துவார். எல்லா பத்திரிகையும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணும், அதாவது கேள்வி பண்ணும், எப்படி ஒரு இந்தியர் வந்து நீதிபதி ஆகலாம் அப்படின்லாம் சொல்லிட்டு. அப்போது அதை என்ன பண்ணலாம், அப்போ தான் வந்து எங்களுக்கெல்லாம் தெரிய வருது, ஏன்னா பத்திரிகை இந்த அளவுக்கு தாக்கத்தை ஏற்படுத்துமா அப்படின்னு. அப்போது இங்கே இருக்கக்கூடிய படித்த இளைஞர்கள்லாம் சேர்ந்து இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணுறாங்க. 1878 தி இந்துவாக இருக்கட்டும், அப்புறம் 1899 அதாவது சுதேசமித்திரன், இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? சரி, ஓகே. அடுத்து பாருங்க, இந்திய புதையல் சட்டம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? தி இந்து அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் வருது, அந்த நியூஸ் பேப்பரில் முதல் இன்ஃபர்மேஷன் என்னவா இருக்கு? ஏதோ புதையல் கண்டுபிடிச்சிருக்க மாதிரி ஒன்று இருக்கு, இல்லை புதையல் சட்டம் வந்து கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய லைனாக, ஏன்னா ஃப்ளாஷ் நியூஸ் ஒரு பெருசாக வரும் இல்லையா ஃப்ரண்ட் பேஜில், அந்த மாதிரி ஒரு பெரிய நியூஸ் வருது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. புரியுது என்னன்னு? அப்போ 1878 இந்திய புதையல் சட்டம். சரிங்களா? இது ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல 1800 இது ஒரு இன்ஃபர்மேஷன். இந்த 1854 அப்படின்னு இருக்கும். 1854 என்ன பண்ணியிருப்போம்? சார் சார்லஸ் வுட் அறிக்கை அப்படிங்கிறத படிச்சிருப்போமா? சார் சார்லஸ் வுட் அறிக்கை அப்படின்னு இதில் தான் என்ன நடந்திருக்கும் 1854 அப்படின்னா, இப்போ இந்த வுட்டுன்னு இருக்கு, இந்த வுட்டை என்ன பண்ணுறீங்க, ஒரு பையில் போட்டு இது நூல்லாம் கட்டிடுறீங்க. சரியா? இதுதான் இது. சரியா? இந்த வுட்டை ஞாபகம் வச்சுக்கோங்க. வுட்டில் பையில் வந்து அந்த வுட்டை போட்டு கட்டிடுறீங்க. அப்போது பை அப்படின்னா மும்பை. சரியா? அதுக்கடுத்து நூல் நான் சொன்னேன் இல்லையா, நூல், அப்புறம் நெசவு, நூல் மற்றும் நெசவு தொழிற்சாலை அப்படிங்கிறது வரும். புரியுதுங்களா? அவ்வளோதான். இதுதான் அந்த 1854 சார் சார்லஸ் வுட் அறிக்கை அப்படிங்கிறது நீங்கள் எல்லாத்துக்குமே தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனு. அப்போ இதில் வந்துடும். இதே 1854 தான் இதை வச்சே ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த சார் சார்லஸ் வுட் அறிக்கை இருக்கு இல்லையா, இது வந்து அந்த கல்விக்கு உண்டானது. சரியா? இதே 1854 பிரிட்டிஷ் என்ன தெரியுமா சொல்லியிருந்திருப்பாங்க, தாழ்த்தப்பட்ட மக்கள் இருக்காங்க இல்லையா, அந்த தாழ்த்தப்பட்ட மக்கள்கிட்ட இருந்து கல்வியை வந்து இப்போ கல்வி கற்கிறதுக்கு ஏதோ ஒரு பள்ளிக்கு வந்து தாழ்த்தப்பட்டவங்க வராங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்கள வந்து சேர்க்காமல் இருக்கக்கூடாது, அவங்களை என்ன பண்ணணும், சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது ஒரு கவர்மெண்ட்லேருந்து வந்து சொல்லியிருந்திருப்பாங்க 1854. இது பெருசாக முக்கியம் கிடையாது, ஏன்னா இந்த இது சமூக நீதி அப்படின்னு ஒரு லெசன் இருக்கும் பாலிட்டியில், அது படிக்கும்போது நீங்கள் படிப்பீங்க இந்த 1854 அப்படிங்கிறது. சரியா? அப்போ அதையும் வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஏன்னா சார்லஸ் வுட் அறிக்கை அப்படிங்கிறது எஜுகேஷனுக்காக போடப்பட்டது. இது ஓரளவுக்கு என்னென்னா நீங்கள் கான்செப்டாக படிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணலாம், இதை நீங்கள் இந்த மெத்தட்லாம் வந்து ஈஸியாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். புரியுதா என்ன அப்படின்ட்டு? அதே போல் இது வந்து கம்பேரிசன் மெத்தடில் அது வரும். கம்பேரிசன் மெத்தடில் பார்த்தீங்க அப்படின்னா 1854 ஒரு 100 வருஷம் கழிச்சு 1954 இதில் தான் பெரியார் என்ன பண்ணியிருந்திருப்பார் அப்படின்னா, அந்த புத்தரோட 2500வது பிறந்த நாளுக்கு போயிருந்திருப்பார்.
சரிங்களா. அந்த ஊர் பேர் வேற மறந்து போச்சு. அது அந்த 1954 தான், ஒரு 100 வருஷம் கழிச்சு. இது அப்படியே ஞாபகம் வச்சுக்க வேண்டிதான். அதே போல் இதில் இன்னொரு கம்பேரிஷன் மெத்தடில் சொல்கிறேன் பாருங்களேன். நம்ம இந்த லெசனை வச்சு, அதாவது நான் சொன்னேன் இல்லையா, ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படின்னு, திருவிதாங்கூர் மன்னர் வந்து ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பார். யாருக்கு? பூலித்தேவருக்கு. எப்போ ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பாரு? 1755. அது என்ன 1755 என்ன நடக்கும்? களக்காடு போர் அப்படின்னு நடக்குமா? ஓகே, களக்காடு போரில் ஹெல்ப் பண்ணியிருந்திருப்பாரு. ஆனால் 1799, இந்த 1799 பார்த்தா யாரை ஞாபகம் வருது? கட்டபொம்மன் ஞாபகம் வரணும். சரியா? கட்டபொம்மனோட காலகட்டமே என்னது? 1790லேருந்து 1799. எப்போ பிறந்திருப்பாரு? என்ன திடீர்னு கேட்குற அப்படின்னு கேட்குறீங்களா? ஒன்றும் இல்லை, 30 வயசில் வந்து வந்திருப்பாரு அப்படின்னா 30 கழிச்சோம்னா என்ன ஆகும்? 1760. அவ்வளோதான், இதில் பிறந்திருப்பாரு. அதே போல் பூலித்தேவர் எப்போ பிறந்திருப்பாரு? நம்ம காலம் படிச்சிருப்போம், 1755லேருந்து 1767. இதில் பாருங்க, இதுலேருந்து 1-5 எடுத்துருங்க. அப்போது 1715 பாருங்க, 55-15 அந்த மாதிரி. இதெல்லாம் வந்து ஒரே டைம் பார்த்தாலும் ஞாபகம் வராதுங்க. இதெல்லாம் வந்து ரிப்பீட் தான். சரியா? நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த இயரை மட்டும் அந்த இயரை பார்க்கறதுக்கெல்லாம் சோம்பேறித்தனப்பட்டுட்டு இருக்கக்கூடாது. அதனால் இயரை வந்து பார்த்துருங்க. சரியா? சரி, ஓகே, இதுக்கு வருவோம். இப்போ இந்த இடத்துல 1799 என்ன நடக்கும்னா, கரெக்டாக ஒரு மே மாதம்னு வச்சுக்கோங்களேன். மே மாதம் இந்த வெல்லஸ்லி அப்படிங்கிறவர் இருப்பார், லார்ட் வெல்லஸ்லி பிரபு அப்படிங்கிறவர் 3 இடத்துல இருக்கக்கூடிய ஆர்ம்டு ஃபோர்ஸை, அதாவது இராணுவத்தை திருநெல்வேலி நோக்கி அனுப்புவார். எது? அந்த திருச்சி, தஞ்சாவூர், மதுரை 3 படையை இதுக்கு திருநெல்வேலி நோக்கி அனுப்புவார். அதில் ஒரு சில பேர் பாளையக்காரங்க சப்போர்ட் பண்ணியிருந்திருப்பாங்க. அதில் சப்போர்ட் பண்ண முக்கியமானவர் யார் அப்படின்னா, இந்த திருவிதாங்கூர் மன்னர் அப்படிங்கிறவர். அப்போ இதில் பாருங்க, 1755 சப்போர்ட் பண்ணுறாரு, 99 சப்போர்ட் பண்ணலை. இதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். இதுக்கும் ஒரு காரணம் இருக்குது, எதுக்கு வந்து ஒரு களக்காடு போரில் சப்போர்ட் பண்ணுறாரு அப்படின்னு. ஏன்னா அந்த களக்காடு அப்படிங்கிற பகுதி திருவிதாங்கூருக்கு நான் உங்களுக்கு கொடுத்துட்றேன், எனக்கு வந்து சப்போர்ட்டுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆதாயத்தினால சப்போர்ட்டுக்கு வந்தவர் தான். 2000 படை வீரர்கள் வந்து கொடுத்து ஜெயிச்சாங்கன்னு நம்ம பார்த்துருப்போம் இல்லையா? என்ன காரணம்? அதுதான் காரணம், வேற ஒன்றும் காரணம் இல்லை. அடுத்து இப்படியே நம்ம சொன்னால் சொல்லிகிட்டே போகலாங்க. அதுக்கடுத்து ஷார்ட்கட்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் முன்ன சொன்ன மாதிரி தான், ஷார்ட்கட்டு அப்படிங்கிறது கரெக்டாக நம்ம போடணும். இப்போ நான் ஷார்ட்கட்டுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மட்டும் சொல்கிறேன், அதை வந்து அப்படியே நீங்கள் பிடிச்சிக்கோங்க. இப்போது 1965, இதை வச்சு என்னடா ஷார்ட்கட்டு போடுறது அப்படின்னு யோசிக்காதீங்க. ஆரஞ்சு, இது எல்லாருக்குமே தெரிஞ்சது தானே அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். தெரிஞ்சவங்க விட்டுருங்க, தெரியாதவங்க இதை வந்து பார்த்துக்கோங்க. இது மாதிரி நான் ஒவ்வொன்றையும் சொல்கிறேன், ஒவ்வொரு நம்பருக்கு வந்து இருக்குது. சரியா? இப்போ 1965 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஆரஞ்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஆரஞ்சு என்னடா பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். இந்த ஆரஞ்சு அப்படிங்கிறது, இப்போ நான் சொல்கிறேன் பாருங்கள் ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும். இப்போ அந்த 1965 தான் இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது நடந்திருக்கும். சரியா? எப்போ நடந்திருக்கும்? ஜனவரி 26 வந்து நடந்திருக்கும். இதை தான் என்ன சொல்லியிருந்திருப்பாங்க, திமுக துக்க தினமாக வந்து அனுசரிச்சிருப்பாங்க. ஆர்டிகல் 313 படி இந்தியா வந்து நேஷ்னல் லாங்குவேஜாக அறிவிச்சிருவாங்க, இந்தியாவோட நேஷ்னல் லாங்குவேஜாக அறிவிப்பாங்க. சரியா? நேஷ்னல் லாங்குவேஜாக அறிவிப்பாங்க. அப்போ வந்து ஜனவரி 26 என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, திமுக அப்படிங்கிறது துக்க தினமாக வந்து அனுசரிப்பாங்க. இது வந்து ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? அப்போ அந்த 65 ஆரஞ்சையும் இதுக்கு என்னடா சம்மந்தம் அப்படின்னா, அந்த போராட்டம் நடத்தும் போது எல்லாருமே வந்து உண்ணாவிரதம், நம்ம போராட்டம் நடத்த போகிறோம் அப்படின்னா கையில் எல்லாத்தையும் ஆரஞ்சை தூக்கிட்டு வந்துட்டாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? கொஞ்சம் காமெடியாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இதே ஆரஞ்சு நம்ம வேற எங்கே இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இந்த ஜெய் ஜவான், அதுக்கடுத்து ஜெய் கிஷான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முழக்கம் வந்து ஏற்படுத்தியிருப்பாங்க ஒருத்தர். ஒன்றும் கிடையாது, இதுலேயும் உங்களுக்கு ஞாபகம் இல்லையா? இதுக்கும் ஒரு ஷார்ட்கட்டு என்ன ஆகும் பாருங்க. ஜெய் ஜவான், ஜே இருக்கா, அதுக்கடுத்து கே இருக்கா, கேக்கு அடுத்து என்ன வரும்? எல்லு. அப்போ லால் பகதூர் சாஸ்திரி. புரியுதா அப்படின்னு? ஷார்ட்கட்டுக்குள்ளே ஒரு ஷார்ட்கட் எப்படி? இப்போ இந்த இடத்துல கிசான் அப்படிங்கிறது இருக்குது. கிசான் ஜாம் அப்படிங்கிற அந்த பாட்டிலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஒரு புகைப்படம் போட்டிருக்கோம், நல்லா வண்ண புகைப்படமாக இருக்கும். என்னது? பல பழங்கள்லாம் இருக்கும், அதில் ஆரஞ்சு ஒன்று அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது ஜெய் ஜவான் ஜெய் கிசான் அப்படிங்கிறது முழக்கமிட்டது யார்? லால் பகதூர் சாஸ்திரி. இதே மாதிரி ஒருத்தர் முழக்கமிட்டிருப்பார் 1998. அது என்னது? ஜெய் விக்யான். சரியா? இதெல்லாம் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் வந்துடும். ஏன்னா 1965, ஏன்னா 65 உங்களுக்கு தான் ஆரஞ்சுன்னு சொல்லி ஞாபகம் வச்சுட்டீங்களே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதுக்கடுத்து 1998 ஜெய் விக்யான் யார் சொல்லியிருந்திருப்பா? அடல் பிஹாரி வாஜ்பாய்.
அதுக்கடுத்து இன்னொருத்தர் ஜெய் அனுசந்தன் அப்படின்னு சொல்லிட்டு மோடி வருவார் 2019 வந்து சொல்லுவார். அப்போ இதெல்லாம் நீங்கள் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு புத்தகத்திலையோ இல்லை ஏதோ ஒரு இடத்துல படிக்கும்போது நீங்கள் வரிசையாக அதை 3 எழுதுனீங்கன்னா கண்டிப்பாக மறக்கவே மறக்காது. அப்படியே ஃபோட்டோ காப்பி தான் இதெல்லாமே. புரியுதா என்னன்னு? இப்போ நீங்கள் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் இன்னொரு சொல்லலாம். இப்போ அம்பேத்கர் வந்து புத்தகம்லாம் எழுதியிருப்பார். இதில் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்க. 1915 என்ன எழுதியிருப்பாரு? இந்தியாவின் பழங்கால வர்த்தகம் அப்படின்னு சொல்லி. அதுக்கடுத்து 1918 ஒரு புத்தகம் வந்து எழுதியிருப்பார். என்னென்னு? இந்தியாவின் குறைந்த நில உடைமை மற்றும் தீர்வுகள். அதுக்கடுத்து 1921 என்ன எழுதியிருப்பாரு? இந்தியாவின் மாகாண நிதி பரவலாக்கம். அதுக்கடுத்து 1923 ரூபாயின் பிரச்சனை. புரியுதா என்னன்னு? இப்போ இந்த குரோனாலஜிக்கல் ஆர்டர் நீங்கள் இது எல்லாமே எனக்கு ஃபோட்டோ காப்பி ஆயிடுச்சு. இப்போ இதில் பாருங்களேன், 1923 இருக்கா? இதை வச்சு நான் ஒன்று சொல்கிறேன், நல்லா வந்து கவனிச்சுக்கோங்க. இந்த ஸ்டோரியை நீங்கள் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா, அதாவது எப்படி நான் வந்து அதை கனெக்ஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிறத பாருங்கள். 1923 என்ன பார்த்தோம்ப்பா? ரூபாயின் பிரச்சனை அப்படிங்கிறது பார்த்தோமா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும். யார்? அம்பேத்கர் வந்து எழுதினாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இந்த ரூபாயின் பிரச்சனை யாருக்கு வந்து பிரச்சனை வரும்? அந்த ரூபா யார் யாரெல்லாம் தொழில் செய்கிறாங்களோ அவங்களுக்குலாம் பிரச்சனை வரும். அப்போது இதில் பாருங்கள், அந்த விஸ்வேஸ்வரையர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று பார்த்துருப்போம். விஸ்வேஸ்வரையர் இரும்பு எஃகு தொழிற்சாலை அப்படிங்கிறது அது 1923 தான் வந்திருக்கும். முதல் பொதுத்துறை நிறுவனம். ரொம்ப ரொம்ப முக்கியம், ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. அப்போ ஞாபகம் வச்சுக்கிட்டாச்சா? ரூபாயின் பிரச்சனை அப்படிங்கிறது எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருச்சு. யாருக்கு பிரச்சனையாக இருக்கும்? தொழிலாளர்களுக்கு பிரச்சனையாக இருக்கும். அதே போல் 1923 தான் ஃபஸ்ட்டு தொழிலாளர்கள் தினம் அப்படிங்கிறது கொண்டாடிட்டு வரும். சரிங்களா? 1923 மே 1 சிங்காரவேலர் அப்படிங்கிறவர் என்ன பண்ணியிருந்திருப்பாரு? இனிஷியேட்டிவ் அப்படிங்கிறது அதை எடுத்துருந்துருப்பார். சரிங்களா? இது ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும். அதுக்கடுத்து 1923 வேற என்ன இருக்கு? நீர்ப்பாசன திட்டம். சரிங்களா? நீர்ப்பாசன திட்டம் அப்படிங்கிறதும் 1923 நீதி கட்சி பீரியட்ல கொண்டு வந்திருப்பாங்க. இதையும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ புரியுதா? இது எல்லாமே பாருங்க தொழிலாளர் பேஸில் இருக்கு. விஸ்வேஸ்வரையர், அதுக்கடுத்து நீர்ப்பாசன திட்டம். ஓகேவா? அந்த இரும்பு எஃகு தொழிற்சாலையில் இரும்பு பைப்பு தயாரிக்கிறாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. விஸ்வேஸ்வரையர் இரும்பு எஃகு தொழிற்சாலை 1923 தானே. அப்போ அதில் ஃபஸ்ட்டு ஏதோ ஒன்று தயாரிக்கிறாங்க அப்படின்னா பைப் வந்து தயாரிக்கிறாங்க. எதுக்கு? எல்லாத்துக்குமே வந்து நீரை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தயாரிக்கிறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுலேருந்து முதல் தொழிலாளர்கள் தினம் வந்து அதுலேருந்து தான் கொண்டாடிட்டு வரோம். 1923 மே 1 1923 நான் எல்லாத்தையுமே இதில் வந்து அடக்கிட்டேன் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா இன்னும் நிறைய இன்ஃபர்மேஷன் 1923 இருக்கலாம். அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது கூட கனெக்ஷன் பண்ண பாருங்க. இந்த 4 பாயிண்ட்ல உங்களுக்கு எது ஃபெமிலியர் அப்படிங்கிறத பாருங்க. இப்போ எனக்கு ரூபாயின் பிரச்சனை அப்படிங்கிறது இருந்துச்சு அப்படின்னா உங்க எல்லாருக்குமே அது இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. ஏன்னா ஒரு சில பேர் அந்த விஸ்வேஸ்வரையர் இரும்பு எஃகு தொழிற்சாலையா இருக்கலாம். சரியா? அப்போ அதில் என்னது? அது வந்து பணத்தை பேஸ் பண்ணி தானே இருக்கு. அப்போ ரூபாயின் பிரச்சனை. நீங்க எந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் அது எப்படியோ ஒன்று கனெக்ஷன் ஆயிடும். கனெக்ட் நம்ம பண்ணிக்கலாம். நம்ம அதை பண்ணோம் அப்படின்னா அந்த இன்ஃபர்மேஷன் எப்பவுமே மறக்காது. அதனால நான் இன்ஃபர்மேஷன் வந்து சொல்றேன். சரியா? அப்போ இதெல்லாமே நீங்கள் குரோனாலஜிக்கல் ஆர்டரில் ஞாபகம் வச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இங்கே வருவோம் ஷார்ட்கட்டுக்கு. இது 1965 ஜெய் ஜவான் ஜெய் கிசான். இந்த கிசானில் அந்த ஆரஞ்சு ஃபோட்டோ இருக்கும், அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். லால் பகதூர் சாஸ்திரி. அதே போல் 1965 வேற என்ன நடக்கும் அப்படின்னா, இதில் நீங்கள் 65 மட்டும் எடுத்துக்கோங்களேன். 65.5 இந்த இது எங்கே நம்ம பார்த்துருப்போம்? அதாவது இந்த எழுத்தறிவு விகிதம் அப்படின்னு சொல்லி நம்ம எக்கனாமிக்ஸில் படிப்போம். அதில் அதாவது அந்த கல்வி அறிவு எழுத்தறிவு அந்த இது இருக்கு இல்லையா, அதில் வந்து பெண்களுக்கு உண்டானது 65.5. என்னன்னா அதையும் ஒரு ஷார்ட்கட் இருக்கு. 7 நாள் நம்ம படிக்கணும். 74.04 இதுதான் வந்து ஆவரேஜ். சரியா? கல்வி அறிவில் ஆவரேஜ் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 7 நாளும் அவங்க 7 நாளும் படிக்கணும் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இதே ஒரு ஆண்கள், இது வந்து தப்பாக நினைக்காதீங்க, சும்மா ஒரு ஷார்ட்கட்டுக்காக. சரியா? இப்போ ஏடு எடுத்துனா 8. சரியா? ஏடு அப்படின்னா 8 ஞாபகம் வச்சுக்கோங்க. 8 2 கண்ணால் படிக்க சொன்னோம் அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு கண்ணு மட்டும்தான் புத்தகத்தில் இருக்கும், இன்னொரு கண்ணு எங்கேயோ வேற எங்கேயோ இருக்கும். சும்மா வேடிக்கை பார்க்கறது நான் சொல்கிறேன், வேற எதுவும் நினைக்கக்கூடாது. சரியா? அப்போ 82.1 அப்படிங்கிறது ஆண்கள். 65 அதாவது இப்போ பெண்கள் அப்படின்னாலே என்னது, மேக்ஸிமம் வந்து ஹவுஸ் ஒய்ஃபாலாம் இருப்பீங்க இல்லையா? அதில் வந்து ஆரஞ்சு வந்து உளிக்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, ஏதோ சாப்பிட்றதுக்கு பசங்க சாப்பிட்றதுக்கோ யார் சாப்பிட்றதுக்கோ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உளிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்போ ஆரஞ்சு சாப்பிட்டுக்கிட்டேனாலும் என்ன பண்ணுவீங்க? பெண்கள் வந்து படிச்சிருவீங்க. ஆண்கள் என்ன பண்ணுவாங்க? ஏடு எடுத்து 2 கண்ணில் படிக்க சொன்னோம் அப்படின்னா அவங்க ஒரு கண்ணு மட்டும்தான் புத்தகத்தில் இருக்கு, இன்னொரு கண்ணு இருக்காது. இதுதான். புரியுதா? இதெல்லாம் எப்படி ஒர்க் அவுட் ஆகுமா என்னன்னு நீங்கள் சொல்லுங்கள்.
இதெல்லாம் என்னென்னா பயன்படுத்திட்டு சொல்லணும், சரியா? இப்போவே வந்து பார்த்துட்டு சொல்லக்கூடாது, இதை ஞாபகம் வச்சுக்கணும், சரியா? நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த கம்பேரிசன் நான் சொல்லிட்டேன். இப்போது பிர்சா முண்டா அப்படிங்கிறவர் 1900 இறந்துருப்பாரா? இப்போ 2025 என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா, ஜூன், ஓகேங்களா, ஜூன் 9 என்ன அறிவிச்சிருப்பாங்க அப்படின்னா, சரியா, பாலிதான் திவாஸ். இவர் எப்போ பிறந்திருப்பாரு? நவம்பர் 15, சரிங்களா? நவம்பர் 15 பிறந்திருப்பாங்க. இந்த நவம்பர் 15 என்னவா சொல்லுவாங்க அப்படின்னா, ஜன்ஜாதிய கௌரவ திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, சரியா? ஜன் ஜாதிய கௌரவ் திவாஸ். இப்போ 1900 வந்து இவர் இது பண்ணாரா? ஏன்னா 1874 to 75 கொடுத்துருப்பாங்க, புக்கில் வந்து 74 கொடுத்துருப்பாங்க, இதில் நெட்டில் 75. ஏன்னா 25 வயசில் கரெக்டாக இறந்து போவார். அதில் இருந்து கரெக்டாக 125வது நினைவு தினம், அதில் தான் என்ன இந்த பாலிதான் திவாஸ் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருந்தாங்க, சரியா? இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் வந்து கம்பேரிசன் தான், கம்பேரிசன்லேயும் வரும். நீங்கள் எதில் எடுத்துக்கிட்டாலும் சரி, இந்த 4 மெத்தடில் எந்த மெத்தடு நீங்கள் யூஸ் பண்ணாலும் சரி. அதே மாதிரி இந்த மந்த்துக்கு ஷார்ட்கட் ஏதாவது இருக்கா அப்படின்னா, மந்த்துக்கு இருக்குது, நான் உங்களுக்கு சொல்கிறேன், அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. ஜனவரிக்கு ஜனவரியே தான், அப்படியே இருக்கட்டும். ஃபெப்ரவரி, இதில் எல்லாம் பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஃபெப்ரவரிலாம் லவ்வர்ஸ் டே வரும், இது எல்லாருக்குமே தெரியும், மறக்கவே மறக்காது. அப்போ அதுலேருந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, ஃபெப்ரவரி 14 லவ்வர்ஸ் டே, அப்படியே தெரியாத மாதிரியே கேட்குற அப்படின்றீங்களா? சும்மா அப்படி கேட்க வேண்டியதான். ஃபெப்ரவரி 14 லவ்வர்ஸ் டே. இப்போ அதுலேருந்து இப்போது ஒரு 2 நாள் 3 நாள் தள்ளி ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் வருது அப்படின்னா, அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம், சரியா? இந்த மார்ச்சுக்கு எதையாவது ஒன்று போட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேவா? அதுக்கடுத்து ஏப்ரல்னால் அந்த ஏமாத்துறது ஞாபகம் வச்சுக்கலாம். அதுக்கடுத்து இந்த ஜூலைன்னு ஒன்று வரும், ஜூலைனா அந்த லை கடைசியாக போய் சொல்கிறது, சரியா? இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இதை எப்படி நம்ம அப்ளை பண்ணலாம் அப்படின்னா, இதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேனே, என்னென்னா 1969, இதில் ஜூலை 19, இதே ஜூலை 19 1905. பாருங்கள், இது கனெக்ஷன் பண்ண முடியுதா அப்படின்னு. என்ன அப்படின்னா, ஜூலை 19 என்ன பண்ணியிருந்திருப்பாங்க, வங்கியை வந்து ஒரு 14 வங்கியை தேசியமயமாக்கியிருப்பாங்க, சரிங்களா? ஒரு 50 கோடின்னு நினைக்கிறேன், 50 கோடி. அதுக்கு 1980 ஏப்ரல் 15 வந்து அதில் ஒரு 200 கோடி வரும், சரிங்களா? ஏப்ரல் 15 தான் நினைக்கிறேன், 1980. அதில் ஒரு 6 வங்கி, சரிங்களா? இதை வந்து ஞாபகம் வச்சுக்கணும் இப்படி, சரிங்களா? இதே 1905 ஜூலை 19 என்ன நடந்திருக்கும்? அதாவது நான் வந்து வங்கத்தை வந்து பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்சன் பிரபு சொல்கிறாரு. சும்மா ஏதோ பொய் சொல்கிறான் போல இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் நினச்சிக்கிட்டாங்க. அதாவது பொய் சொல்கிறான் அப்படின்னு நினச்சிட்டாங்க. இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, மந்த்துக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன், இயருக்கு நான் சொல்லலை, புரியுதா? இப்போ என்னது, பொய் சொல்கிறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு விட்டுட்டாங்க ஜூலை 19. ஆனால் கடைசி என்ன பண்ணிடுவாங்க, அக்டோபர் 16 பிரிச்சுருவாங்க அஃபீஷியலாக, சரியா? இதே அக்டோபர் 16 தான் என்ன பண்ணுவாங்க, இவர் கட்டபொம்மன் இருக்கார் இல்லையா, 1799 அக்டோபர் 16 தூக்கில் போட மாட்டாங்க, விசாரணை அப்படிங்கிறது நடந்திருக்கும். ஆனால் அக்டோபர் 16 தான் ஒரு சில ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க. இதை அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, சரியா? அப்போ ஏப்ரல் அப்படின்னா ஏமாத்துறது, ஜூலைனா லை, கடைசியாக லைனா அது பொய் சொல்கிறது தானே, பொய் சொல்கிறது. இதே இதில் தான் இந்த எல்பிஜி அப்படிங்கிறது வரும். எல்பிஜி எப்போங்க, 1991. இது ஓகே, இதனோட டேட்டு மந்த்து தெரியலையா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜூலை 24. இப்போ ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குல்ல, இப்போ என்னென்னா பொய் சொல்கிறாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா என்ன பிரச்சனை போயிட்டுருக்கு, எல்பிஜி சிலிண்டர் பிரச்சனை. அப்போ 24 மணி நேரமும் அதே நியூஸாக தான் ஓடிக்கிட்டு இருக்கு. என்னடா பொய்யா சொல்கிறீங்க, ஆனால் நம்ம புக் பண்ணோம்னா வந்துடுது. சும்மா நான் ஒரு அது வரலாம் வராமல் இருக்கலாம், அதெல்லாம் நீங்கள் போகாதீங்க. ஒரு இப்போ கரண்ட் பிரச்சனை என்ன, அதுதான் சிலிண்டர் பிரச்சனை தானே சொன்னேன், கரண்ட் பிரச்சனைன்னு சொல்கிறேன்னு சொல்லாதீங்க. கரண்ட்டுன்னா என்ன, இப்போதைய பிரச்சனை என்ன, எல்பிஜி. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம், அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், சரியா? இந்த நவம்பர் இதுலேயே வந்து வம்பு அப்படின்றது, அந்த வம்பு பண்ணுறது ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இதுலேயே நம்ம சொன்னல பிர்சா முண்டாவோட பிறந்தநாள் நவம்பர் 15. அதான் அதில் என்ன பண்ணுவாங்க, அதிகமாக வந்து வம்பு இழுத்தா அவங்களுக்கு பிடிக்காது. யாருக்கு, பழங்குடியினருக்கு. அதாவது அங்கே ட்ரைபிள்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்குலாம் வந்து வம்பு இழுத்தா பிடிக்காது. அப்போ நவம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு சில இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டாகணும், சரியா? இந்த வீடியோ எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்லாம் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள். நானும் வந்து இப்படி படிக்கும்போது எனக்கு என்னென்னலாம் வந்து மெத்தடு நான் யூஸ் பண்ணுறனோ அது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு சொல்ல பார்க்குறேன். ஏன்னா இது ரொம்ப லென்த்தாக போயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஏன்னா இன்ஃபர்மேஷன்லாம் கொஞ்சம் சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுனால டைம் ஆகிடுச்சு.
கொஞ்சம் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து கொஞ்சம் நான் அதை கம்மி பண்ணி சொல்ல பார்க்குறேன். ஏன்னா எக்ஸாம்பிளோட சொல்கிறது அப்படின்னா தான் உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் லென்த் ஆகிடுச்சு. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அதுவரை எல்லாருமே நல்லா படிங்க. தமிழ் ப்ரீவியஸர் கொஷின் வந்து போய்கிட்டு இருக்கு. அந்த தமிழ் ப்ரீவியஸர் கொஷின் அப்படிங்கிறது நம்ம டெஸ்ட்டுக்காக வந்து மெயின் மோட்டிவ் கிடையாது. அது டிஸ்கஷன் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த இது மேக் பண்ணது. டிஸ்கஷன் இப்போ பண்ண முடியல, சரிங்களா? ஏன்னா இப்போதைக்கு நான் கஷ்டப்பட்டு அதை 1 மணி நேரம் 2 மணி நேரம் நான் ஷூட் பண்ணி அதுக்கப்புறம் அதை எடிட் பண்ணி அப்லோட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா யாருமே பார்க்க மாட்டேங்கிறீங்க. அதுக்கு நான் அதனால தான் நான் இப்போல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் எழுதி கொடுத்துட்றது, சரிங்களா? அது நம்ம பார்ப்போம். ஏன்னா அதை நான் இப்போ பண்ணினேன் அப்படின்னா எனக்கு இப்போது படிக்கிற டைம் வந்து வேஸ்ட் ஆகிடுது. ஏன்னா 3 மணி நேரம் 4 மணி நேரம் அதிலே போயிடுது. படிக்கிறதே அவ்வளோ நேரம் தான். அப்படிங்கும்போது அதே 3 மணி நேரம் 4 மணி நேரம் எடுத்துக்குது. ஏன்னா எடிட் பண்ணி திருப்பி அப்லோட் பண்ணுறது ஒரு 100 பேர் கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னா அது போட்டு இப்போதைக்கு போடுறது அப்படிங்கிறது யூஸ்ஃபுல் கிடையாது. நம்ம எக்ஸாமுக்குள்ளே அதை வந்து அப்லோட் பண்ணுவோம். அதை வாங்குறதுனா வந்து வாங்கிக்கோங்க, சரிங்களா? மார்க் பண்ணாமல் இருக்கிறது வேணும் அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வேணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை அப்படிங்கிறது கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம சந்திப்போம். நல்லா படிங்க. நன்றி.